இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நெதன்யாகுவுக்கு எதிரான கைது வாரண்ட் மனு குலத்திற்கு கிடைத்த வெற்றி. பிரதமர் அன்வார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட கைது வாரண்ட் நீதிக்காகவும் மனித நேயத்திற்காகவும் போராடுபவர்களுக்கு கிடைத்த வெற்றி என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். இந்த முடிவு பாலஸ்தீனத்தில் மக்கள் படும் இன்னல்களை குறைக்கும் என்று அவர் கூறினார். அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தின் முடிவு நியாயமானது என்பதோடு சட்டம், அடக்குமுறை, கொடுமை மற்றும் நடந்து கொண்டிருக்கும் படுகொலைகள் ஆகியவற்றின் ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டது என அன்வார் வர்ணித்தார். இந்த முடிவை நாங்கள் வரவேற்கின்றோம். அவர் வெளிநாடுகளுக்கு எந்த ஒரு வருகை மேற்கொண்டாலும் அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்பதையும் ஏற்கிறோம். அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் என்பது சட்டம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் முடிவெடுக்கும் ஒரு அமைப்பாக இருப்பதால் இது எல்லா நேரத்திலும் என்ன நடக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது. இன்று புத்ரஜயா பிரசிடென்ட் 9 உள்ள அல் ஹுஸ்னா சுராவில் வெள்ளிக்கிழமை தொழுகையில் கலந்து கொண்ட பின்னர் அன்வார் இத்தகவலை வெளியிட்டார். பிரதமரின் வெளிநாட்டு பயணங்களில் நூருல் இசாவின் செலவுகளை ஏற்பது யார்? பெர்சத்து எம்பி கேள்வி. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அண்மையில் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்களின் போது அவரின் புதல்வி நூருல் இசாவும் உடன் சென்றது யார் பணத்தில் என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசு சாரா அமைப்பு சார்பாக அப்பயணங்களில் இணைந்த நூருல் இசாவின் செலவை ஏற்றுக்கொண்டது அரசாங்கமா அல்லது வேறு யாரேனுமா என மாஜாங் எம்பி வான் ஃபைசல் வான் அகமது கமால் கேட்டார். சரி என சுருக்கமாக அழைக்கப்படும் சமூக பொருளாதார ஆராய்ச்சி அமைப்பு சார்பில் நூருல் இசா பிரதமருடன் சென்றுள்ளார். PSC எனப்படும் நாடாளுமன்ற சிறப்பு தேர்வு குழுக்களுக்கே மிக குறைவாக நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லாதவருக்கு சிறப்புரிமையா? இதுதான் அரசாங்கம் சொல்லும் சீரிய நிர்வாகமா என வான் ஃபைசல் கேட்டார். நவம்பர் 9 தொடங்கி அன்வார் எகிப்து, சவுதி அரேபியா, பிரேசில் உள்ளிட்ட நாடுகளுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டார். அவற்றின் சில நிகழ்ச்சிகளில் நூருல் இசாவும் பங்கேற்றார். அவை செரி சார்பில் மேற்கொண்ட அலுவல் பயணங்கள் என தனது சமூக ஊடகங்களிலும் இசா குறிப்பிட்டிருந்தார். முன்னதாக அன்வாரின் வெளிநாட்டு பயணங்களுக்கான 70 முதல் 80 விழுக்காடு செலவுகளை அதே பயணங்களில் பங்கெடுத்த தனியார் நிறுவனங்கள் ஏற்றுக்கொண்டதாக மக்களவையில் தெரிவிக்கப்பட்டது. அன்வாரை மகாத்மா காந்தி, மண்டேலாவோடு ஒப்பீடு, மதிப்பிற்குரிய குற்றவாளியா என்னும் கூற்றுகளால் மக்களவையில் அமளி துமளி. வெளிநாடுகளுக்கான அண்மைய பயணத்தின் போது பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு கிடைத்த கௌரவம் மகாத்மா காந்தி மற்றும் நெல்சன் மண்டேலா போன்ற ஒப்பற்ற தலைவர்களுடன் ஒப்பிடப்பட்டதால் மக்களவையில் நேற்று பெரும் அமளி துமளி ஏற்பட்டது. பிரதமருக்கான கேள்வி நேரத்தின் போது ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் அன்வாரிடம் கூடுதல் கேள்வி எழுப்பிய போது பிரச்சினை தொடங்கியது. அரசு நிர்வாகத்தை சீர்திருத்தும் பிரதமரின் முயற்சிகளை பாராட்டி பேசிய ராயர் உலக அரங்கில் அவருக்கு கிடைத்து வரும் மதிப்பு மரியாதையும் காந்தியடிகள், மண்டேலாவுக்கு ஈடானவை என கூறினார். அதை ஆட்சேபித்த எதிர்க்கட்சியினர் அன்வாருக்கு ராயர் வெண்சாமரம் வீசுவதாகவும் பேசாமல் அவரை அமைச்சராக்கி அழகு பார்க்கலாமே என்றும் கேலி செய்தனர். பதிலடி கொடுக்கும் வகையில் அதற்கு முதல் நாள் வெடித்த மதிப்பிற்குரிய குற்றவாளி விவகாரத்தை ராயர் மீண்டும் எழுப்ப நிலைமை மோசமானது. புதன்கிழமை பேசிய பெரிக்கத்தான் நேஷனை சேர்ந்த உளு தெலங்கானா மற்றும் மஸ்ஜித் தானா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அன்வார் தம்மை தாமே மதிப்புக்குரிய கைதி என அழைத்துக் கொண்ட வீடியோ குறித்து விளக்கம் கேட்டனர். அப்போதே சலசலப்பு ஏற்பட்டதால் வியாழக்கிழமை பிரதமர் வரும்போது அவரிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என சபாநாயகர் நிலைமையை கட்டுப்படுத்தினார். இந்நிலையில் அந்த மதிப்புக்குரிய கைதி என்ற சொற்றொடரை பயன்பாட்டை எதிர்க்கட்சியினர் சர்ச்சையாக்குவதால் அது குறித்து பிரதமர் விளக்க வேண்டும் என நேற்று அன்வாரிடம் ராயர் கூறினார். தெலுங்கிந்தானில் அழகு நிலைய கடை ஊழியரின் பிட்டத்தை வீடியோ எடுத்ததாக மருத்துவர் மீது குற்றச்சாட்டு. அழகு நிலைய கடையில் வேலை செய்த பெண் ஒருவரின் பிட்டம் மற்றும் உடலை வீடியோவில் பதிவு செய்ததாக மருத்துவர் ஒருவர் மீது மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. மேஜிஸ்ட்ரேட் நைடத்துல் அத்ரா அஸ்மான் முன்னிலையில் கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டை 31 வயதுடைய டாக்டர் அமீருல் ஹக்கீம் ஆயூப் மறுத்தார். கடந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி மாலை மணி 6:30 அளவில் தெலுங்கிந்தான் ஜாலான் சங்காட் டோங்கில் உள்ள பேரங்காடியில் உள்ள அழகு நிலைய கடையில்
27 வயது பெண்ணின் உடலை தனது கை தொலைபேசியில் உள்ள வீடியோவில் அந்த மருத்துவர் பதிவு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 5 ஆண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது அவை இரண்டும் விதிக்கப்படும். தண்டனை சட்டம் 509வது விதியின் கீழ் இந்த குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. அவருக்கு 3500 ரிங்கிட் ஜாமீன் அனுமதித்த மாஜிஸ்ட்ரேட் டிசம்பர் 30ஆம் தேதி இந்த குற்றச்சாட்டு மீண்டும் மறு வாசிப்புக்கு செவிமடுக்கப்படும் என்று தெரிவித்தார். போலீஸ் சம்மன்களுக்கு 60 விழுக்காடு கழிவு சலுகை, மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழியும் KLCC. கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் இன்று தொடங்கியுள்ள மடானி அரசாங்கத்தின் 2ஆம் ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்தில் போலீஸ் சம்மன்களை செலுத்துவதற்கான முகப்பிடங்கள் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தன. இந்த 3 நாள் நிகழ்ச்சியில் போலீஸ் சம்மன்களுக்கு 60 விழுக்காடு வரை கழிவு சலுகை வழங்கப்படுவதே அதற்கு காரணமாகும். மக்களின் வசதிக்காக மொத்தம் 25 கட்டண முகப்பிடங்கள் திறக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 7 முகப்பிடங்கள் மாற்றுத்திறனாளிகள், வயதானவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டன. 60 விழுக்காடு வரை கட்டண கழிவு அடிக்கடி கிடைக்காது என்பதால் மக்கள், குறிப்பாக ஏராளமான சம்மன்களை வைத்திருப்போர், நீண்ட வரிசைகளில் கால் கடுக்க காத்திருப்பதை காண முடிந்தது. மக்களின் சுமையை குறைக்க இது போன்ற அபராத கழிவு சலுகைகளை அடிக்கடி அறிவித்தால் நன்றாக இருக்கும் என வந்தவர்களில் சிலர் கூறினர். புரோகிராம் துவா தஹுன் கெராஜான் மடானி திட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாட்களுக்கு அச்சலுகை வழங்கப்படும். ஸ்தாபாக்கில் காரில் இறந்து கிடந்த பெண்ணின் நகைகளை திருடிய குற்றத்தை போலீஸ்காரர் மறுத்தார். காரில் இறந்து கிடந்த பெண்ணின் உடலில் இருந்து 2 நகைகளை திருடியதாக கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டை லான்ஸ் கப்ரல் நிலையில் உள்ள போலீஸ்காரர் ஒருவர் இன்று மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மறுத்தார். அக்டோபர் 1ஆம் தேதி வங்சா மாஜு ஜாலான் பிரிமா ஸ்தாபாக்கில் தனது காரில் இறந்து கிடந்த நூர் ஃபர்ஹானா நியாஸ் சையஸ்வான் எனும் பெண்ணின் கழுத்தில் இருந்த தங்க சங்கிலி மற்றும் கை சங்கிலியை லான்ஸ் காப்ரல் முகமது அலிஃபா முகமது ஷாபி திருடியதாக மாஜிஸ்ட்ரேட் MS அருண்ஜோதி முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டது. குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 7 ஆண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது அவை இரண்டும் விதிக்கப்படும். தண்டனை சட்டத்தின் 379வது விதியின் கீழ் அந்த நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 3500 ரிங்கிட் ஜாமீனில் அந்த ஆடவர் விடுவிக்கப்பட்டதோடு அவர் மீதான குற்றச்சாட்டு ஜனவரி 22ஆம் தேதி மீண்டும் மறு வாசிப்புக்கு செவிமடுக்கப்படும். 37 வயதுடைய ஆடவர் வீட்டில் ஏற்பட்ட வெடிப்பால் முகம் மற்றும் கையில் காயம். வீட்டில் உள்ள குளிரூட்டியின் சுவற்றில் ஏற்பட்ட மின் கசிவினால் வெடிப்பை தொடர்ந்து 37 வயதுடைய ஆடவர் ஒருவர் முகம் மற்றும் கையில் காயத்திற்கு உள்ளானார். வேலை முடிந்து அப்போதுதான் வீடு திரும்பிய அந்த ஆடவர் வீட்டில் தனியாக இருந்தபோது இந்த சம்பவம் நடந்துள்ளதாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது சுஃபியான் ரெட்ஸ்வான் தெரிவித்தார். அகமத் நூர் இஸ்வான் முகமது ரட்சி எனும் அடையாளம் கூறப்பட்ட அந்த ஆடவர் கோலத்தெலங்கானோ சுல்தானா நூர் ஜஹீரா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். இதனிடையே தங்களது வீட்டின் கூரை அமைப்பில் ஏற்பட்ட பிளவு மற்றும் அது இடிந்ததால் இந்த வெடிப்பு ஏற்பட்டதாக அகமத் நூர் இஸ்வானின் மனைவி நோர்மலிசா ஜூசோ தெரிவித்தார். தெலுங்கிந்தானில் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் பொது மண்டபம் தீயில் எரிந்தது தொடர்பில் 2 சகோதரர்கள் மீது குற்றச்சாட்டு. பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது வெடிக்கப்பட்ட வான வேடிக்கையினால் தெலுங்கிந்தான் நகராண்மை கழகத்திற்கு சொந்தமான பொது மண்டபத்தை எரித்தது மற்றும் வெடிப்பு பொருட்களை சட்டவிரோதமாக வைத்திருந்ததாக 2 சகோதரர்கள் மீது 2 வெவ்வேறு நீதிமன்றங்களில் குற்றம் சாட்டப்பட்டது. நீதிபதி நோர்ஹாமிசா ஷைஃபுடின் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது 19 வயதுடைய JM ஜேசன் மறுத்தார். வேலையில்லாதவரான அவர் வானவெடியை பயன்படுத்தி தீய நோக்கத்தோடு நவம்பர் 11ஆம் தேதி இரவு மணி 11:29 அளவில் ஜாலன் ராஜாவுக்கு அருகே உள்ள அரேனா ஸ்கொயர் மண்டபத்தை எரித்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். தண்டனை சட்டத்தின் 436வது விதியின் கீழ் கொண்டுவரப்பட்ட இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அந்த இளைஞருக்கு 20 ஆண்டுகள் வரை சிறை மற்றும் அபராதம் விதிக்கப்படலாம். 3000 ரிங்கிட் ஜாமீனில் ஜேசன் விடுவிக்கப்பட்டார். இதனிடையே அவரது மற்றொரு சகோதரரான 24 வயதுடைய JM ஸ்டீபன் வெடிபொருட்கள் வைத்திருந்ததாக கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை மறுத்தார். நவம்பர் 11ஆம் தேதி இரவு 8:30 மணி அளவில் அவர் இக்குற்றத்தை புரிந்ததாக மாஜிஸ்ட்ரேட் நடைட்டுல் அதிரா அஸ்மான் முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டது. ஜொஹூரில் பிரைவேட் பார்ட்டி சோதனையில் அடுக்குமாடி குடியிருப்பில் போதைப் பொருளுடன் பிடிபட்ட தாய்லாந்து பெண் உட்பட
4 ஆண்கள். தெற்கு ஜொஹூர் பாரு மாவட்ட காவல்துறை நடத்திய அதிரடி பிரைவேட் பார்ட்டி சோதனையில் அடுக்குமாடி குடியிருப்பில் போதைப் பொருளுடன் 5 கைது செய்யப்பட்டனர். எக்ஸ்டசி, சியாவு மற்றும் கெத்தமைன் வகை போதைப் பொருளுடன் தாய்லாந்து பெண் உட்பட 4 ஆண்கள் பிடிபட்டதாக தெற்கு ஜொஹூர் பாரு மாவட்ட காவல்துறை தலைவர் தெரிவித்தார். முதற்கட்ட விசாரணையில் 17 வயது முதல் 32 வயதிற்கு உட்பட்ட அந்த நபர்கள் அக்குடியிருப்பில் உல்லாசமாக இருப்பதற்காக போதைப் பொருள் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 4550 ரிங்கெட், பல வெளிநாட்டு நாணயங்கள், 4 தங்க சங்கிலிகள் மற்றும் ஒரு டொயோட்டா வயோஸ் வாகனமும் இந்த சோதனை நடவடிக்கையில் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலதிக விசாரணைக்காக கைது செய்யப்பட்ட 5 5 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். 19 வயது மாணவரை பூட்ஸினால் மிதித்து காயப்படுத்திய பயிற்சியாளர் மீது குற்றச்சாட்டு. மலேசிய தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தின் பயிற்சியாளர் ஒருவர் அந்த பல்கலைக்கழகத்தின் 19 வயது மாணவருக்கு விலா எலும்பு மற்றும் முதுகெலும்பில் முறிவு ஏற்படும் அளவுக்கு ஸ்பைக் பூட்ஸினால் மிதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. நீதிபதி நொரலினா ஹனி முன்னிலையில் கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டை 22 வயதுடைய முகமது அடில் மாட் மறுத்தார். முதலாம் ஆண்டு பயிற்சி மாணவரை வயிற்றில் ஸ்பைக் பூட்ஸில் மிதித்ததால் அவர் காயம் அடைந்ததாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த அக்டோபர் 21ஆம் தேதி இரவு மணி 10:45 அளவில் மலேசிய தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தின் ALK மைதானத்தில் முகமது அடில் மாட் இக்குற்றத்தை புரிந்ததாக கூறப்பட்டது. அவருக்கு 5000 ரிங்கிட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டது. முகமது அடில் மாட்டிற்கு எதிரான இந்த குற்றச்சாட்டு அடுத்த ஆண்டு பிப்ரவரி 10ஆம் தேதி மீண்டும் மறு வாசிப்புக்கு செவி மடுக்கப்படும்.